சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் எஸ்பிஐ பிஓவுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. தாவேக்காவில் குதிரை பேரம் நடந்ததா ஆளுநரை சந்திச்சு திமுக புகார் கொடுக்கறாங்க. இதனுடைய முக்கிய தகவலை நம்ம பார்க்கிறோம். 11:30 மணி அளவில் இந்த புகார் கொடுக்கப்படும் அப்படின்ற தகவல் வெளியாகி இருந்த நிலையில தற்பொழுது இந்த புகார் என்பது கொடுக்கப்படுறதுக்கான இந்த சூழலை பார்த்துட்டு இருக்கோம். தாவேக்காவினர் அணுகினதுனால கட்சி மாறினதா முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் சொல்லியிருந்ததை சுட்டிக்காட்டி இந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறதா திமுக தரப்புல இருந்து சொல்லப்படுது. விவரங்களோட செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ் வணக்கம். இந்த புகார்ல என்ன சொல்லியிருக்கு திமுக? திமுக வழக்கறிஞர்கள் ஆளுநர் மாளிகையில புகார் மனு ஒன்றை கொடுத்திருக்கிறாங்க. அந்த புகார் மனுவுல முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் தாவேக்காவினர் தன்னை அணுகினதாலதான் நான் கட்சி மாறினேன் அப்படின்னு அவரே வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு. அதனால குதிரை பேரம் நடந்திருப்பது உறுதியாகி இருக்கிறது. ஆளுநர் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறத மையமா வச்சுதான் திமுக வழக்கறிஞர்கள் இப்ப ஆளுநர் மாளிகையில புகார் மனு ஒன்றை கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே கடந்த வாரம் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, திமுக MP வில்சன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் ஆளுநரை சந்திச்சு ஒரு புகார் மனு கொடுத்திருந்தாங்க. அப்போ குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தாவேகா அமைச்சரவையில வெளிநபர்கள் பங்கேற்கிறாங்கன்னு ஒரு புகார் மனுவை சொல்லியிருந்த நிலையில இப்ப இந்த வாரமும் இரண்டாவதாக ஒரு புகார் மனுவை ஆளுநர் மாளிகையில திமுக தரப்புல இருந்து கொடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு கொடுத்திருக்கக்கூடிய புகார் மனு அப்படிங்கிறது முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் தாவேகாவினர் தன்னை அணுகியதுனாலதான் நான் தாவேகாவில இணைந்தேன் அப்படின்னு ஒப்புக்கொண்டிருக்கிறாரு. அதற்கு கவர்னர் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு புகார் மனுவை கொடுத்திருக்கிறாங்க. சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் எஸ்பிஐ பிஓவுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.